பட்ஜெட் 2026. ஸோ நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. முக்கியமாக வந்து டேக்ஸ் பேயர்ஸ் கிட்ட இல்லை கார்ப்பரேட்ஸ் கிட்ட நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஸோ நேற்று ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தனாலே என்னன்னு தெரியல, மார்க்கெட்டில் வந்து அதுக்கான ரிசல்ட் அவங்களால பார்க்க முடிஞ்சுது. மார்க்கெட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு. அப்புறம் லேட்டராக பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆச்சு. ஸோ இதன் மூலமாகவே வந்து நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி செய்யலையா பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து இதுலேருந்து எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். டேக்ஸில் வந்து என்னென்ன மேஜர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான கேள்வியை வந்து மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாக இருந்துச்சுன்னா, டேக்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா போன பட்ஜெட்டில் வந்து 7 lakhs இருந்தது 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு ரிபேட் கொடுக்குறோம், டேக்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இந்த 12 lakhsங்கிறது வந்து ஒரு 20 lakhs இல்லை வந்து ஒரு 24 lakhs வந்து ரிபேட் பெனிஃபிட் கிடைக்கும், இல்லை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அது வந்து எதுவுமே மாற்றம் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட்டில் ஏதாச்சும் மாற்றமானு கேட்டிங்க அப்படின்னா எந்த மாற்றங்களும் வந்து பெருசாக ஏற்படலை. அதே ஸ்லாப் ரேட் தான் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா அந்த 12 lakhs வரைக்குங்கிற ரிபேட் வந்து கண்டினியூ ஆகுது நியூ டேக்ஸ் ரெஜிமில். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ரேட் சேஞ்சஸுமே ஆகலை. அடுத்து முக்கியமான என்ன அப்டேட் அப்படின்னா, 1 April 2026 இது நம்ம முன்னாடியே பேசியிருந்தது தான். நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது வந்து இந்த 1 April அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டிராஃப்ட் ரூல்ஸோ இல்லை வந்து மற்ற ஃபார்ம்ஸோ வந்து இன்னும் வரலை. ஸோ 2 மாதத்துக்குள்ளே வந்து எப்படி அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து 1 April உங்களுக்கு நியூ ஃபினான்ஸ் ஆக்ட் 2025 தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எல்லாமே வந்து சிம்பிளிஃபைடாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடிஆர் ஃபைலிங்கான டியூ டேட்ஸில் வந்து ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, பொதுவாக வந்து நான் ஒரு நான் டேக்ஸ் ஆடிட், என்னோட பிஸ்னஸ் டர்ன் ஓவர் 1 crore மேலே இல்லாமல் இருந்தாலோ இல்லை என்னோட ப்ரொஃபஷன் டர்ன் ஓவர் வந்து 50 lakhs மேலே இல்லாமல் இருந்தாலோ நான் வந்து நான் டேக்ஸ் ஆடிட் கேஸ் ஆடிட் பண்ணாமல் என்னோட ஐடி ரிட்டனை ஃபைல் பண்ண முடியும். பொதுவாக இதுக்கான டியூ டேட் வந்து எப்போ இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சோடனே வரக்கூடிய 31 July என்னோட ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணணும். இதில் வந்து ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் இன்கமும் இல்லை, அதாவது நீங்கள் ஐடிஆர் 1 இல்லாட்டினா ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டியூ டேட் வந்து 31 July தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இன்கம் இருந்து நீங்கள் ஆடிட்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை, ஐடிஆர் 3 இல்லாட்டினா ஐடிஆர் 4 ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 month எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம். அதாவது 31 August வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் அந்த உங்களோட கம்பெனியோ இல்லை உங்களோட என்டிட்டி வந்து ஆடிட்டில் அப்ளிகபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் 30th September டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ஸும் 31 October அதுக்கான ஐடி ரிட்டர்ன்ஸுமே ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் ஆடிட் அப்படின்னா 30th November நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஐடி ரிட்டர்னில் வரக்கூடிய எக்ஸ்டென்ஷனுக்கான அப்டேட்ஸ். இன்னொன்று இதில் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ரிவைஸ்டு ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்லை பிலேட்டட் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்னென்னா, நான் ஆல்ரெடி ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன், அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு, இப்போ நான் அதை வந்து எந்த டேட்குள்ளே என்னால் வந்து ரிவைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டைம்லைன் இருக்கும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சோடனே நீங்கள் 31 December, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுலேருந்து. அதுக்குள்ளே உங்களோட ரிட்டர்னில் வந்து நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பிலேட்டட் ரிட்டர்னுக்கும் எனக்கு 31 December தான் டியூ டேட், ரிவைஸ்டு ரிட்டர்னுக்கும் 31 December தான் டியூ டேட். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் உங்களோட ரிட்டர்னை ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 31 December தாண்டி இன்னொரு அடிஷ்னல் 3 months கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் மார்ச் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமாக ஒரு செக் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் அந்த 3 months டைம் எக்ஸ்ட்ரா எடுத்து ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா லேட் ஃபீன்னு ஒன்று கட்டணும். ஒரு நாமினலாக ஒரு ஃபீ கட்டி நீங்கள் உங்களோட ரிட்டனை ஃபைல் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி இருக்கிற லேட் ஃபீயோட ஒரு அடிஷ்னல் ஃபீயான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக. ஸோ 5 lakhs வரைக்கும் அப்படின்னா 1000, அதுக்கு மேலேனா 5000 லேட் ஃபீ வந்து நீங்கள் லேட்டாக ஃபைல் பண்ணுறதுக்குன்னு கட்டுவீங்க. இப்போ இந்த ரிவைஸ்டு ரிட்டனை நீங்கள் டியூ டேட் தாண்டி ஃபைல் பண்ணுறதுனால இதுக்கும் வந்து லேட் ஃபீ அப்படிங்கிறது அடிஷ்னலாக நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவுமே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. அடுத்த முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் ஒரு என்ஆர்ஐ கிட்ட இருந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னா, நான் ஒரு ரெசிடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு
டேன் எடுத்திருக்கணும், அதாவது டேக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர். அதை எடுத்தால் மட்டும்தான் என்னால் வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணி நான் அந்த என்ஆர்ஐக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் மேஜராக இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் என்னோடய வாழ்க்கையிலே வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் இந்த மாதிரி ஒரு என்ஆர்ஐ கிட்டேருந்து வாங்குவேன். இல்லை நிறைய பேர் வந்து ஒரு வாட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதுக்காண்டி நான் டேன் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் வந்து நீங்கள் என்ஆர்ஐ கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா டேன்னு செப்பரேட்டாக எடுக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் உங்களோட பேனை பேஸ் பண்ணியே வந்து இதுக்கு ஒரு சலான் க்ரியேட் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 10 கம்பெனி 20 கம்பெனி இல்லை லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கம்பெனிஸ்லேருந்துல டிவிடெண்ட் வரும்போது அவங்க டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 15G இல்லை ஃபார்ம் 15H ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உங்களோட டெபாசிட்ரி அதாவது சிடிஎஸ்எல் ஆர் என்எஸ்டிஎல் அவங்ககிட்டே வந்து நீங்கள் ஃபார்ம் 15G ஆர் 15H கொடுத்துடலாம். அந்த பர்டிகுலர் டெபாசிட்ரிஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனிஸ் கிட்ட அதை ஷேர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 26-27 வரல, 27-28 தான் உங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ இந்த ஃபார்ம் 15G 15H ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் ட்ரிபியூனல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு அவங்க உயிர் போனதுனால ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுமே வரும். பொதுவாக டிலே ஆச்சு அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து வரக்கூடிய இன்கம் டேக்ஸுக்கும் அதுக்கான டிடிஎஸ்ஐயுமே வந்து நாங்கள் விட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி கிளைம்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இனிமேல் உங்களுக்கு டேக்ஸ் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இன்கம் டேக்ஸ் கீழே. அதே மாதிரி அதை பே பண்ணும் போது அவங்க டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சப்ளை ஆஃப் மேன் பவர், அதாவது வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு மேன் பவர் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த செக்ஷனில் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரான டெஃபினிஷன் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் இந்த மேன் பவர் சப்ளைக்கு நீங்கள் வந்து டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194C அதாவது கான்ட்ராக்டர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுற அந்த ஹெட்டு கீழே டிடிஎஸ் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 1% ஆர் 2% அப்படிங்கிற அந்த அப்ளிகபிள் ரேட்டில் நீங்கள் வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வருஷத்துக்கு வந்து நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் விட்டு என்னால் பிலேட்டட் ரிட்டர்ன் அந்த டைம்லையும் தாண்டி போயிடுச்சுன்னா நான் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு என்னால் பிலேட்டட் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஆனால் அடிஷ்னல் டேக்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்போ என்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொதுவாக அந்த அப்டேட்டட் ரிட்டர்னில் வந்து நீங்கள் லாஸ் அப்படிங்கிறதே காட்ட முடியாது. ஆல்ரெடி நான் வந்து என்னோட ஒரிஜினலாக ஃபைல் பண்ண ரிட்டர்னில் லாஸ் காமிச்சு இப்போ நான் அந்த லாஸை கம்மி பண்ணணும். அதாவது முன்னாடி ஒரு 50 லட்சம் லாஸ் காமிச்சிருக்கேன். இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ லாஸ் இல்லை, எனக்கு ஒரு 5 லட்சம் தான் லாஸ் இருக்குது. ஆனால் வந்து என்னால் அதை கம்மி பண்ணி காட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டட் ரிட்டர்னில் லாஸுங்கிறதே காமிக்க அலோவ் பண்ணாது. இதில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் லாஸை கம்மி பண்ணி காமிச்சா ஒரு அப்டேட் ரிட்டர்ன்லேயே லாஸ் ரிட்டர்னாக உங்களால் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ரீஅசஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்லாம் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாத நிலைமை இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரீஅசஸ்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் போனாலுமே வந்து நீங்கள் பண்ண அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி ஒரு அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் என்னென்னா, இதுக்கு ஒரு அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 10% டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுமே வந்து இதில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து முக்கியமாக நம்ம எதிர்பார்த்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஎஸ் ரேட்டில் ஏதாச்சும் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏர்லியராகவே. அதாவது இப்போ நீங்கள் ஃபாரின் ட்ராவல்லாம் போகிறீங்க, இல்லை வந்து எஜுகேஷன் இந்த ஹெல்த் கேர் காண்டியில் ஃபாரின் ரெமிட்டன்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிடிஎஸ் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவர்சீஸ் டூர் ப்ரோக்ராமுக்குலாம் ரெமிட்டன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5%லேருந்து 20%, அதாவது 10 லட்சத்துக்கு மேலே ரெமிட்டன்ஸ் பண்ணும்போது 20% வரைக்கும் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து இப்போ 5%-ஆக வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் அண்டு ஹெல்த் கேர் பர்பஸ்க்காண்டி நீங்கள் ஓவர்சீஸ்க்கு ரெமிட்டன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 lakhs வரைக்கும் நில் டிசிஎஸும், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து 2%-ஆக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம வரவேற்கத்தக்கதாகவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ரெமிட்டன்ஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபண்டு வந்து டிசிஎஸை லாக் பண்ணிக்கிறத வந்து இது மேலும் கம்மி பண்ணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில டிசிஎஸ் ரேட்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, ஒரு சில விஷயங்களுக்கு அதிகமாக இருக்குது. நான் அதை அப்படியே உங்களுக்கு படிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் ஏர்லியராக வந்து 1% இருந்துச்சு, அதை வந்து இப்போ 2%-ஆக அந்த டிசிஎஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த 10 to leaves ஒன்றும் இல்லை, இந்த பீடி இல்லை ஹேண்ட்மேட் பீடிஸ்க்குலாம் வந்து ரேப்பிங் பர்பஸ்க்காண்டி அது யூஸ் பண்ணுவாங்க. அது காமனாக பார்க்க முடியாது. 5% இருந்ததை வந்து இப்போ வந்து 2%-ஆக கம்மி பண்ணியிருக்காங்க.
முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிராப்பில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி டிசிஎஸ் ரேட் 1% இருந்துச்சு, இப்போ அது வந்து 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மினரல்ஸ் இல்லை கோல் ஆர் லிக்னைட் அதுக்கெல்லாம் வந்து 1% இருந்தது, இப்போ 2% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ரேட்ஸில் வந்து வரக்கூடிய முக்கியமான சேஞ்சஸ் அப்படிங்கிறதே சொல்லலாம். இதில் வரவேற்கத்தக்கது அப்படின்னா இந்த லிபரலைஸ்டு ரிமிட்டன்ஸ் ஸ்கீம் கீழே வரக்கூடிய அந்த டிசிஎஸ் ரேட்டை வந்து 2% வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து நீங்கள் இந்த இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் பொதுவாக வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து நீங்கள் டியூ டேட் ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு கட்டிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எந்த டிஸ்அலவன்ஸும் கிடையாது. ஆனால் முக்கியமாக என்ன அவங்க டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, எம்ப்ளாயி கிட்டேருந்து வாங்கக்கூடிய இந்த இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன்லாம் அவங்க அந்த ஆக்ட் கீழே இருக்கிற டியூ டேட்குள்ளே கட்டலை அப்படின்னா அதை வந்து இன்கம் டேக்ஸில் எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எம்ப்ளாய் கிட்டேருந்து வாங்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனே வந்து நீங்கள் டியூ டேட் ஆஃப் ஐடி ஃபைலிங்குள்ளே கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டிடக்ஷன் நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த பைபேக்குக்கு இருக்கக்கூடிய டேக்ஸ். பொதுவாக பைபேக்னா என்னென்னா, நீங்கள் கம்பெனியில் ஷேர்ஸ் வச்சுருப்பீங்க, அந்த கம்பெனியை வந்து உங்ககிட்ட ஷேர்ஸ் வந்து அதிக விலை கொடுத்து திருப்பி வாங்கிக்குவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பைபேக்காண்டி நீங்கள் ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து டிவிடெண்டாக டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுலேயே வந்து ஒரு மாற்றம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் வந்து நீங்கள் பைபேக்கில் உங்களுக்கு அமௌண்ட் வருது, அதாவது டேக்ஸ் ஆன் பைபேக் வந்து கேபிட்டல் கெயினாகவே வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம், இனிமேல் வந்து அது டிவிடெண்டாக கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு அவங்களோட ஷேர்ஸை மட்டும் அவங்க பைபேக் அந்த ஆப்ஷனில் போகுது அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஹையர் டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், 22% and 30% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பைபேக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்குது. கவர்மெண்ட் வந்து ரிகார்டிங்காக எப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் உங்கள் ஷேர்ஸை கம்பெனி பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிற ஸ்பெஷல் ரேட்லேயே வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிட்டா போதுமானது. அடுத்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இன்கமோ இல்லை எக்ஸ்பெண்டிச்சரோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு கணக்கில் காட்டலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 60% டேக்ஸும் 10% பெனால்ட்டியும் வந்து பே பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து அதில் முக்கியமாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 60% பே பண்ணணும்னு கிடையாது, இனிமேல் வந்து இந்த அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்குலாம் வந்து நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெனால்ட்டியும் வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிஸ்ரிப்போர்ட்டிங்லாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் அந்த 200% பெனால்ட்டி இருக்குது. நீங்கள் வேணா வந்து டேக்ஸ் அமௌண்ட்டில் 120% கட்டி நீங்கள் இம்யூனிட்டி ஆர் செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் புஷ் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்ஸ் ஆஃப் இன்கமில் இருக்கக்கூடிய டேக்ஸ் ரேட்டை 30% வரைக்குமே வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேட்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மேட்னா ஒன்றும் இல்லை, பொதுவாக வந்து நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதில் ஒரு சில டிடக்ஷன்ஸில் கிளைம் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட்க்கு தான் நான் இன்கம் டேக்ஸில் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து இல்லாமல் புக் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும், அதாவது உங்களோட ஃபினான்ஷியல்ஸில் நெட் ப்ராஃபிட்டில் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு புக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். என்னோட டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறதுனால என்னோட இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட் வந்து இந்த புக் ப்ராஃபிட்டோட கம்மியாக போச்சு அப்படின்னா புக் ப்ராஃபிட்லேயே என்னை வந்து மினிமமாக ஒரு டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க கம்பெனிஸ்க்கு. இதை வந்து மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் 15%லேருந்து 14% கம்மி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேட்டில் பே பண்ணுற டேக்ஸ் தான் வந்து ஃபைனல் டேக்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லேயே வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேட் கிரெடிட் கிடையாது அப்படின்னும், நியூ டேக்ஸ் ரெஜிமில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட பழைய மேட் கிரெடிட்டை கொண்டு வரீங்க அப்படின்னா நார்மல் டேக்ஸோட 1/4 அதாவது 25% வரைக்கும் தான் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் இருக்கிறத 15 ஃபினான்ஷியல் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுவுமே கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன், அதாவது அவங்களோட இன்கமில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க கால்குலேட் பண்ணி டேக்ஸை கட்டிக்கலாம். ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஆப்ஷனில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்டே அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷனுமே வந்து மேட்டில் முக்கியமாக கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்பலேட் ட்ரிபியூனல் கிட்ட வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஸ்டே வாங்குறீங்க அப்படின்னா டேக்ஸ் உங்களோட டிமாண்ட் போர்ஷனில் 20% வரைக்கும் நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் 20% வந்து நீங்கள் ஸ்டே வாங்குறதுக்காண்டி கட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் 10% பே பண்ணாலே போதும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லிஸ்டட் இந்தியன் கம்பெனிஸோட ஈக்விட்டி ஷேர்ஸில்
போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கீழே முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த லிமிட் வந்து 5% இருந்துச்சு. அதை வந்து இப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓவரால் லிமிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 24% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் அவுட் சைட் இந்தியாவோட ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்தியன் கம்பெனிஸில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபாரின் அசட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபாரின் ஷேர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டாக் யூனிட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு 6 மந்த் விண்டோ நாங்கள் கொடுக்குறோம், அதுக்குள்ளே நீங்கள் அதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபாரின் அசட்ஸ் ஆர் இன்கம் 1 crore இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வருவீங்க. செகண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்கிட்ட ஃபாரின் இன்கம்ல இருக்குது, அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன், அதுக்கான டேக்ஸையும் பே பண்ணிட்டேன், ஆனால் என்கிட்ட அசட் வந்து ஒரு 5 கோடி வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 6 months விண்டோக்குள்ளே நீங்கள் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிளாக் மணி ஆக்ட் கீழே வந்து கவர் ஆகுது. இது இல்லாமல் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த பொதுவாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பே பண்ணுவோம். இந்த எஸ்டிடி ஆன் ஃபியூச்சர்ஸ் வந்து முன்னாடி 0.02% இருந்தது வந்து இப்போ 0.05% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி ஆன் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம், அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் எக்ஸைஸ் பண்ணுறதுக்கான ரேட் வந்து முன்னாடி 0.1% அண்ட் 0.125% இருந்துச்சு. இப்போ அதை வந்து 0.15% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த F&O ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய எஸ்டிடி ரேட்ஸுமே வந்து உங்களுக்கு காஸ்ட் இன்னும் பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்டைரக்ட் டாக்ஸஸ் முக்கியமாக ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்ஜெட் 2026 வந்து மேஜராக எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா வந்து இதெல்லாம் கவுன்சில் மீட்டிங்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும். ஸோ ஜிஎஸ்டியில் மினிமலாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி வந்து இந்த இன்டர்மீடியரி சர்வீசஸ், அதாவது நீங்கள் வந்து இந்தியாவில் இருப்பீங்க, ஃபாரினில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இன்டர்மீடியராக இங்கேருந்து ப்ராடக்டில் எடுத்து பண்ணிகிட்ருப்பீங்க. இது பிளேஸ் ஆஃப் சப்ளை படி வந்து முன்னாடி அது பிளேஸ் ஆஃப் த இன்டர்மீடியரி அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ அதை வந்து எக்ஸ்போர்ட் கேட்டகரி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பிளேஸ் ஆஃப் த ரெசிபியன்ட்டே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னாடி ப்ரீ அக்ரி டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அந்த இன்வாய்ஸோட லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு ப்ரீ அக்ரிட் ரேட்ஸுமே வந்து நீங்கள் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த பட்ஜெட் 2026 வந்து இனிமேல் அது தேவையில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரொவிஷனல் ரீஃபண்ட்ஸ் வந்து 90% வரைக்கும் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் வந்து இப்போ இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அதுக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ராடக்டோ சர்வீஸோட அவுட்வர்ட் சப்ளை ரேட், அதாவது நீங்கள் சேல் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி ரேட் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரேட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மினிமம் வந்து 1000 rupees ஆச்சும் இருக்கணும் அப்படின்னு ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் கீழே நீங்கள் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இந்த 1000 rupees அப்படிங்கிற மினிமம் த்ரெஷோல்ட் லிமிட் வந்து தேவையில்லை அப்படிங்கிறதுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக தான் இந்த பட்ஜெட்டில் இருந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்னென்ன கொண்டு வராங்க, இப்போ கொண்டு வந்து இந்த நியூ ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறதுமே. ஸோ இது போல் டேக்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங்கான ரெகுலர் அப்டேட்ஸோட இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.